ஹை பிராண்டர்ஸ், வெல்கம் டு மை ஸ்டோரி சேனல். நம்ம இன்னைக்கு பார்க்க போற ஸ்டோரி என்னன்னா, ஒரு பெண்ணோட 7 வருஷ உறவு, 4 வருஷ திருமண வாழ்க்கையில வந்த துரோகம், தனிமை, பயம், இறுதியில் ஒரு பெரிய முடிவு பத்தி. இது காதல், திருமணம், மன்னிப்பு, பிரிவு எல்லாத்தையும் சேர்த்து ஒரு உணர்ச்சிகரமான உண்மைக்கு அருகான கதை. வாங்க வீடியோக்குள்ள போலாம். பேர் பிரியா, வயசு 26. அவள் கணவன் அஜய். 2 பேரும் 7 வருஷமா உறவுல இருந்து 4 வருஷம் முன்னாடி திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. பிரியா 19 வயசுல அஜய லவ் பண்ண ஆரம்பிச்சா. அவன் அழகா ஜாலியா இருந்தான். பிரியா தன் உலகமே அஜய்னு நினைச்சா. ஆனா உறவு ஆரம்பிச்ச 1 வருஷம் கழிச்சு உண்மை வெளியே வந்தது. பிரியா அஜயோட போன்ல பார்த்தா பல பொண்ணுங்களோட இன்அப்ரோப்ரியேட் பிக்சர்ஸ், மெசேஜுகள். அவன் வேற பொண்ணுங்களோட பேசிட்டு இருந்தான். பிரியா அழுதா, கேட்டா. அஜய் மன்னிப்பு கேட்டான். இது ஒரு தப்பு, இனி நடக்காதுன்னு சொன்னா. பிரியா 19 வயசு, அவன் லவ் மேல நம்பிக்கை இருந்தது, அதனால தொடர்ந்தா. காலம் போக போக அவங்க திருமணம் ஆச்சு. பிரியாவுக்கு இருந்து ஒரு பையன் பிறந்தான். 1 வருஷம் போஸ்ட்மார்டம் இருந்தப்ப அவள் ரொம்ப டயர்டா இருந்தா. குழந்தை பாத்துக்கிறது, வீட்டு வேலையெல்லாம். ஆனா அஜய் எப்பயும் போல வார இறுதியில ஃப்ரெண்ட்ஸோட பார், கெசினோ போயிட்டு இருந்தான். இது என் ரிலாக்ஸ் டைம்னு சொன்னான். பிரியா தனியா இருந்தா. 2 வருஷம் முன்னாடி பிரியா அஜயோட போன்ல பார்த்தா ஒரு காலேஜ் ஃப்ரெண்ட் பொண்ணோட மெசேஜுகள். அஜய் சொன்னா, நான் மேரிட், வைஃப் இருக்குன்னு. அந்த பொண்ணு சொன்னா, நான் இதை டவுன்லோ வச்சுக்கிறேன், சீக்ரெட்னு. அஜய் சொன்னா, நான் உன்னை பார்க்க வர்றேன், ஏர்பிஎன்பி புக் பண்றேன், ஆல்கஹால் வாங்குறேன்னு. அந்த பொண்ணு சொன்னா, நான் உன்னை போய் பேக் பண்றேன், வேற வழியிலன்னு. பிரியா உடைஞ்சு போனா. அழுதா, கோபப்பட்டா. அஜய் மன்னிப்பு கேட்டான். இது ஜஸ்ட் டாக், எதுவும் நடக்கலன்னு சொன்னா. பிரியா மன்னிச்சா. ஆனா உள்ளுக்குள்ள காயம் இருந்தது. அஜய் மேரேஜ் கவுன்சிலிங் போக மாட்டேன்னு சொன்னான். நம்ம சரி பண்ணிக்கலான்னு. ஆனா அவன் வார இறுதி போவது நிக்கல. மார்ச் மாசம் பிரியா முடிவு எடுத்தா. போதும், நான் செபரேட் ஆகிறேன்னு சொன்னா. அஜய் அதிர்ச்சியானா. ஆனா பிரியா உறுதியா இருந்தா. அவள் குழந்தையோட வீட்டை விட்டு வெளியே வந்தா. கொஞ்ச நாட்டம் தனியா இருந்தா. ஆச்சரியமா அவளுக்கு அமைதி வந்தது, தனிமை இல்ல, சந்தோஷம். நான் இப்போ பீஸ்ஃபுல்லா இருக்கேன்னு உணர்ந்தா. இப்போ அஜய் மாறிட்டான். போன் பண்ணி மன்னிஃபுல்லா, நான் கவுன்சிலிங் போவேன், நம்ம ஒர்க் அவுட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னான். பிரியா குழம்பினா. திருமணம் ஒரு கமிட்மெண்ட், நான் குவிட் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சா. ஆனா உள்ளுக்குள்ள பயம். நான் தட்டமான முடிவு எடுக்கிறேன்னா அவன் மாறுவானா, இன்னும் துரோகம் நடக்குமா. பிரியா தன் நண்பி லீலாவோட பேசினா. லீலா, நான் என்ன பண்ணலாம், டிவோர்ஸ் பண்ணலாமா, அவன் இப்போ கவுன்சிலிங் போக ரெடின்னு கேட்டா. லீலா சொன்னா, பிரியா, நீ 7 வருஷம் பொறுத்தேன், துரோகம் 2 தடவை. அவன் மாறல, இப்போ செபரேஷன் போதுதான் மாறுற மாதிரி நடிக்கிறான். நீ உன் பீஸ் பாரு, குழந்தைக்காக தான் வாழணும். ஆனா உன் சந்தோஷமும் முக்கியம். கவுன்சிலிங் போ, ஆனா உன் உரிமை விடாத. பிரியா யோசிச்சா. அவள் ஒரு கவுன்சிலரை சந்திச்சா. நான் பயப்படுறேன், தவறான முடிவா இருக்குமோன்னு சொன்னா. கவுன்சிலர் சொன்னாங்க, பிரியா, திருமணம் கமிட்மெண்ட் தான், ஆனா அது 2 பேரும் மரியாதை கொடுத்து வாழணும். அவன் துரோகம் பண்ணினான், உன் நம்பிக்கையை உடைஞ்சது. இப்போ செபரேஷன் போது நீ பீஸ்ஃபுல்லா இருக்க, அது ஒரு சிக்னல். கவுன்சிலிங் போகலாம், ஆனா அவன் உண்மையா மாறணும், இல்லைன்னா டிவோர்ஸ் உன் உரிமை. பிரியா முடிவு எடுத்தா. அவள் அஜயோட கவுன்சிலிங் போனா. அங்க அஜய் தன் தவற ஒத்துக்கிட்டான். நான் தவறு பண்ணினேன், உன்னை ஹர்ட் பண்ணினேன்னு சொன்னான். ஆனா பிரியா உள்ளுக்குள்ளக்கிறா, இது உண்மையான்னு சந்தேகப்பட்டான். காலம் போக போக அஜய் மாற ஆரம்பிச்சான். வார இறுதி போறது குறைச்சா. பிரியாவோட டைம் ஸ்பெண்ட் பண்ணா. ஆனா பிரியா இன்னும் பயம் இருந்தது, இன்னும் துரோகம் நடக்குமோன்னு. இறுதியா பிரியா முடிவு எடுத்தான், ஆக்டிவ், நான் டிவோர்ஸ் பண்ண போறேன், நான் என் சந்தோஷத்தை தேர்ந்தெடுக்கிறேன். அஜய் அழுதான், கெஞ்சினா. ஆனா பிரியா உறுதியா இருந்தா. திருமணம் குவிட் இல்ல, ஆனா என் வாழ்க்கைக்கு நல்லது இதுன்னு சொன்னா. இப்போ பிரியா சுதந்திரமா இருக்கா, குழந்தையோட புது வாழ்க்கை. அவள் வேலை பார்க்க ஆரம்பிச்சா. தன்னம்பிக்கை வந்தது. அஜய் தன் தவற உணர்ந்தான், ஆனா பிரியா பின்னால திரும்பல. அவள் புரிஞ்சுக்கிட்டா, மன்னிப்பு இருந்தாலும் நம்பிக்கை உடைஞ்சா திரும்ப கட்ட முடியாது.
நான் என்ன நேசிக்க கத்துக்கணும். நேயர்களே, இந்த ஸ்டோரி பிரியாவோட குழப்பம் பத்தி, துரோகம், பிரிவு, பயம் எல்லாத்தையும் எதிர்கொண்டு தைரியமா முடிவு எடுத்த ஒரு பெண்ணோட கதை. உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிறைய பெண்கள் இப்படி குழப்பத்துல இருக்காங்க. அவங்களுக்கு இந்த ஸ்டோரி ஒரு மோட்டிவேஷன் ஆகட்டும். நம்ம சேனல்ல நிறைய இப்படி உண்மை சம்பவங்கள், லவ் ஸ்டோரீஸ், மோட்டிவேஷனல் கதைகள் போட்டுட்டு இருக்கோம். தேங்க்யூ.